இணைந்து ஜெபிப்போம். ஆண்டவரே இயேசுவே, தலைமுறை தோறும் நீரே என் புகலிடமாய் விளங்குபவரே, உங்களை துதிக்கின்றேன். அப்பா, கோட்டையும் மரணமாய் இருந்து என்னை பாதுகாப்பவரே, உங்களை போற்றுகின்றேன். அப்பா, கடுகு விதையானது சிறியதாக இருந்தாலும் அது மண்ணில் புதைக்கப்பட்டு முளைத்தெழும்போது வானத்து பறவைகள் அதன் நிழலில் தங்கக்கூடிய அளவுக்கு பெரிய விருட்சம் ஆகின்றது. இதை போலவே இறையாட்சியும் இன்று கடுகு விதைக்கு இறையாட்சியை ஒப்பிட்டு எம்முள் விதைக்கப்படும் இறைவார்த்தை எம் கிறிஸ்தவ வாழ்வின் சாட்சியாக வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தி வழியாக சிந்திக்க அழைப்பவரே, நன்றி அப்பா. என்னுள் விதைக்கப்படும் உங்கள் தூய சிந்தனையானது என்னில் செயல் வடிவம் பெற்றிடவும் என் வாழ்வும் என்னால் மற்றவர்கள் வாழ்வும் இறையாட்சிக்குரிய வாழ்வாக மாற அருள் தாருங்கப்பா. என் சிறிய சிறிய நல்ல காரியங்களால் என் குடும்பத்தில், சமுதாயத்தில் பெரிய மாற்றங்களை உருவாக்கலாம் என்று நல்ல மாற்றங்களை உருவாக்க என்னை இன்று உமது தூய வாக்கால் அழைப்பவரே, உங்களை போற்றி வணங்குகின்றேன் அப்பா. உங்களைப் போல் நல்ல மாற்றங்களை உருவாக்க ஒளியின் பாதைகளில் என்னையும் வழிநடத்தும் தந்தையே. சீர்கெட்டு இருக்கும் சமுதாயம், பிளவுபட்டிருக்கும் குடும்பங்கள் ஒவ்வொன்றிலும் நல்ல நல்ல சிறிய காரியங்களை உருவாக்கி அன்பு என்னும் அடித்தளத்தில் உறுதியோடு கட்டி எழுப்பப்பட்டு வாழ உம் ஆசியை பொழியுங்கப்பா. இன்றைய நாளில் என் சொல், செயல், எண்ணங்கள் யாவும் உங்கள் சிந்தனையின் உருவாக்கம் பெற்று என்னில் நிறைந்து துணிவுடன் நான் செயல்பட்டு இறையாட்சியை நிலைநாட்டும் ஒரு பயனுள்ள கருவியாக என்னை உம் வல்ல கரத்தால் புடமிட்டருள வேண்டும் என்று இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.